அன்பினர்களே, வளைகுடாவில் இன்று திங்கட்கிழமை ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கின்றது. குவைத் குவைத்தில் இருக்கின்ற இராணுவ தளங்களை கைப்பற்றுவதற்காகவும் 100 இராணுவ வீரர்களை அமெரிக்க படையினரை பணைய கைதியாகவும் பிடிக்கவும் குவைத் மீது ஈரான் ஒரு தரைவழி படையெடுப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு ரெக்கமெண்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 90ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் ஈராக்கின் சதாம் ஹுசேன் அவர்களால் குவைத் மீது படையெடுப்பு ஒன்று நடைபெற்று அதை அமெரிக்கா முறியடித்திருந்தது. இப்பொழுது மிக தீவிரமாக இந்த படையெடுப்புக்காக ஈரான் ஆலோசித்து வருவதாகவும் இன்றைய திங்கட்கிழமை செய்திகள் கசிந்திருக்கின்றது. அமெரிக்க இராணுவ தளங்களை கைப்பற்றவும் அமெரிக்க படையினரை பணையக்கதியாக பிடிக்கவும் குவைத் மீது தரைவழி படையெடுப்பு ஒன்று நடத்தவும் ஈரான் திட்டமிட்டுள்ளதாக அந்த செய்தி கசிந்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் ஈரான் அமெரிக்க போருக்கு மத்தியில் எந்த அரசியல் எல்லையும் பாதுகாப்பாக இருக்காது என தெஹ்ரான் எச்சரித்துள்ள நிலையில் கேம்ப் அரிப்ஜான் மற்றும் அலி அல் சேலம் விமானப்படை தளம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு குவைத்துக்குள் தரைவழி ஊடுருவல் நடத்த ஈரான் திட்டம் தீட்டியுள்ளதாக அந்த செய்தி வந்திருக்கின்றது. 3 கேம்ப்களை கைப்பற்றுவது. குவைத் மண்ணில் உள்ள 2 அமெரிக்க இராணுவ தளங்களை கைப்பற்றும் நோக்கில் தரைவழி ஊடுருவல் நடத்துவதற்கான தெஹ்ரானின் முக்கிய தேர்வில் ஒன்றாக குவைத்தை பகிரங்கமாக அடையாளம் கண்டுள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. இவ்வாண்டின் ஈரான் அமெரிக்கா மற்றும் ஈரான் இஸ்ரேல் மோதல் அதன் மிகவும் கொந்தளிப்பான கட்டத்தை கடந்து கொண்டிருக்கையில் வெளியிடப்பட்ட காணொலி பேசாவில் இந்த கருத்துக்கள் அத்தகைய எல்லை தாண்டிய நடவடிக்கையின் குறிப்பிட்ட நோக்கங்களாக கேம் அரிப்ஜான் அல்லது அலி அல் சேலம் விமான தளத்தையும் குறிப்பிடுகின்றது. குவைத்தில் அமெரிக்காவின் 3 தளங்களில் குறைந்தது 2 தளங்களையாவது கைப்பற்ற வேண்டும் என்றும் அந்த செய்தி சொல்லுகிறது. இந்த வரையறை குவைத்தை அமைதியாக போர்களை நடத்தும் ஒரு வளைகுடா நாடு என்ற நிலையிலிருந்து ஒரு சாத்தியமான முன்னணி போர்க்களமாக மாற்றுகிறது. இந்த மாற்றம் பாரசீக வளைகுடாவின் முழு பகுதியிலும் உள்ள தடுப்பு கணக்கீடுகளை அடிப்படையாக மாற்றி அமைக்கும் என்றும் ஈரான் ஒரு மதிப்பு செய்திருக்கிறது. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மனுச்சர் மொட்டாக்கி இப்பகுதியில் உள்ள அமெரிக்க நிலைகளுக்கு எதிராக ஒரு தீவிரமான தரைவழி போரை நடத்துவதற்கான செயல்பாட்டு திறனை ஈரான் தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்று வாதிடுவதன் மூலம் இந்த பதற்றத்தை அதிகரிக்கும் படிநிலையை வலுப்படுத்தியுள்ளார். சுமார் 100 அமெரிக்க படை வீரர்களை பிடித்து எதிர்கால பேரம் பேசும் நடவடிக்கைகளுக்காக அவர்களை கைதிகளாக ஈரானிய பகுதிக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று மொட்டாக்கி வெளிப்படையாக முன்மொழிந்துள்ளார். இது மிகவும் பரபரப்பான செய்தியாக இன்றைய திங்கட்கிழமை மாலை செய்தி சூடுபிடித்திருக்கிறது. இந்த பணைய கைதிகளை பிடிக்கும் திட்டம் 79ஆம் ஆண்டு தெஹ்ரான் தூதரகத்தை கைப்பற்றிய மூலோபாய உத்திகளை வேண்டும் என்று எதிரொலிக்கிறது. மேலும் ஈரானின் தலைமை கைப்பற்றப்பட்ட வீரர்களை மனிதாபிமான பொறுப்பாக கருதாமல் நிர்பந்த ராஜதந்திரத்தின் ஒரு கருவியாகவே கருதுகிறது என்பதையும் இந்த செய்தி உணர்த்துகிறது. எந்த அரசியல் எல்லையும் பாதுகாப்பாக இருக்காது என்று ஏற்கனவே ஈரான் தெரிவித்துள்ள நிலையில் இந்த செய்தி மிக அளவிலான ஒரு முழு அளவிலான தாக்குதலை நோக்கி திரும்பக்கூடும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் தனியாக செய்தி வெளியிட்டுள்ளார்கள். ஈராக் மற்றும் பரந்த மேற்கு பகுதி மேற்காசிய அரங்கில் அமெரிக்காவின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான மூழ்காத விமானம் தாங்கி கப்பல் என்று வளைகுடா மூலோபாயவாதிகளால் அடிக்கடி வர்ணிக்கப்படும் குவைத் தற்போது எந்த ஒரு பொதுவான நில எல்லையும் இல்லாத ஆனால் வளர்ந்து வரும் கிடைமட்ட லட்சியங்களை கொண்ட ஒரு எதிரியால் தனது இறையாண்மை சொல்லளவிலும் செயலளவிலும் சவால் கொடுத்து பாட்டுவதை ஈரான் காண்கிறது. ஈரானுக்கு குவைத் தரை எல்லை இல்லாததாலும் வாஷிங்டனின் அபரிதமான பிராந்திய வான் சக்தியாலும் பலப்படுத்தப்பட்ட அமெரிக்க தளங்களை ஈரான் தரைவழியாக பெருமளவில் கைப்பற்றுவது செயல்பாட்டு ரீதியாக சாத்தியமற்றதாகவே ஒரு செய்தியும் சொல்லுது.
குவைத்துக்குள் உள்ள அமெரிக்க தளங்களை கைப்பற்றுவதற்கான ஈரானின் வெளிப்படுத்தப்பட்ட லட்சியத்தை புவிகான் தீவில் மே 2026 உறுதிப்படுத்தப்பட்ட ஊடுருவல் முயற்சியில் இருந்து தனித்து மதிப்பிட முடியாது. இந்த மோதலின் போது IRGC வீரர்கள் குவைத் உரிமை கோரும் பகுதிக்குள் உடல் ரீதியாக நுழைந்ததற்கான சரிபார்க்கப்பட்ட ஒரே நிகழ்வு இதுவாகும். ஒரு குவைத் போர் வீரர் காயமடைந்த துப்பாக்கி சண்டைக்கு பிறகு குவைத் பாதுகாப்பு படைகள் அந்த ஊடுருவலை முறியடித்தன. சுவாமிக புரட்சி காவல் படையுடன் தொடர்புடைய அடையாளம் காணப்பட்ட 4 நபர்களை கைது செய்தது குவைத். இந்த நடவடிக்கை ஒரு விரோத செயல் அல்ல என்று தெஹ்ரான் பின்னர் மறுத்திருந்தது. அந்த மறுப்பு மூலோபாய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் ஒரு தரைவழி தாக்குதல் தோல்விக்கு பிறகும் நம்பத்தகுந்த மறுப்பை நிலைநிறுத்துவதில் ஈரானின் விருப்பத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஈராக், சிரியா மற்றும் யெமன் முழுவதும் மறைமுக மற்றும் தெளிவற்ற மறுப்பு முறைகளை அது நீண்ட காலமாக பயன்படுத்தி வரும் ஒரு பாணியுடன் இது ஒத்துப்போகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பெரிய குவைத் துறைமுக மேம்பாட்டு திட்டத்தின் மையமாக உள்ளது என்றும் வடக்கு மற்றும் பாரசீக வளைகுடாவிற்கு செல்லும் கப்பல் போக்குவரத்து அணுகுபாதைகளின் குறுக்கே அமைந்துள்ளது. இதனால் மீண்டும் நிகழும் எந்த ஒரு ஊடுருவல் முயற்சியும் பிராந்திய கடல்சார் வர்த்தகத்திற்கு நேரடி அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அல்லது அலி அல் சேலம் நோக்கி ஈரான் தரை வழியாக முன்னேறினால் அது நிச்சயமாக ஈராக்கிய பகுதி வழியாக செல்ல வேண்டியிருக்கும் அல்லது வடக்கு வளைகுடாவை கடந்து கடல் வழி தாக்குதலை நடத்த வேண்டியிருக்கும். இவ்விரண்டும் ஈரானிய படைகளை குவைத் கடலோர ரேடார், அமெரிக்க செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் கூட்டணி படைகளின் விரைவான இடைமறிப்பு தாக்குதலுக்கு உள்ளாக்கும். ஈரானிய வீகவாதிகள் வரலாற்று ரீதியாக அதீத தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பதிலாக சொல்லாடல் ரீதியான பதற்றத்தை அதிகரித்துள்ளனர். ஏனெனில் வலுவான இலக்கிற்கு எதிரான தரைவழி நடவடிக்கைகள் தோல்வியடைந்தால் அது வாஷிங்டனுக்கு ஒரு பிரச்சார வெற்றியை அளித்து வளைகுடா முழுவதும் அமெரிக்க படைகளின் நிலையை விரிவுபடுத்துவதை நியாயப்படுத்திவிடும். உறுதி செய்யப்பட்ட ஊடுருவல் தோல்வியா அல்லது பணைய கைதிகளை பிடிக்கும் சொல்லாடல் அதிகரிப்பதா என்ற இந்த இடைவெளியை வாஷிங்டன், குவைத் நகரம் மற்றும் பிராந்திய தலைநகரங்களில் உள்ள கொள்கை வைப்பாளர்கள் தங்களின் தற்காப்பு நிலையை மறுசீரமைப்பதற்கு முன்பு சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. ஒரே ஒரு அமெரிக்க தளத்தை கைப்பற்றி சுமார் 100 அமெரிக்க பணியாளர்களை ஈரானுக்குள் கொண்டு செல்வதற்காக பிடித்து செல்லும் மனேஷர் மொட்டாகியின் வெளிப்படையான முன்வழிவானது தன்னிச்சையான போர்க்கள நோக்கமாக இல்லாமல் ஒரு வற்புறுத்தல் பேச்சுவார்த்தை கருவியாக பணைய கைதிகள் ராஜதந்திரத்தின் திட்டமிட்ட மறுமலர்ச்சியை குறிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. 2005 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை ஈரானின் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றி வரும் அந்த காலத்தில் மேற்கத்திய நாடுகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருமான மொட்டாகி கைதிகள் பரிமாற்ற கட்டமைப்பிலும் பரந்த தடைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளும் பிடிப்பட்ட அமெரிக்கர்கள் எவ்வாறு ஒரு பேரம் பேசும் சக்தியாக செயல்படுகிறார்கள் என்பதை பெரும்பாலான ஆட்சியாளர்களை விட நன்கு புரிந்து கொள்ளவர் என்றும் சொல்லப்படுகிறது. மார்ச் 2026 அவர் விடுத்த முந்தைய எச்சரிக்கையானது காக் தீவை அமெரிக்கா கைப்பற்றினால் அமெரிக்க படைகளை பிடிக்கும் நோக்கில் ஹெலிகாப்டர் மூலமான தாக்குதல்கள் மூலம் ஈரான் பதிலடி கொடுக்கக்கூடும் என்பதும் சமச்சீரான பிராந்திய பதிலடிக்கு பகுதியாக பணியாளர்களை பிடிப்பதற்கான பிராந்திய இழப்புகளை பரிமாறிக்கொள்ளும் ஒரு சீரான கொள்கை போக்கை காட்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சமச்சீரற்ற பதிலீடு மற்ற இடங்களில் மூலோபாய பின்னடைவுகளை சந்தித்த பின்னரும் ஈரான் ஒரு புதிய தந்திரோபாய வெற்றியை பெற அனுமதிக்கிறது. இது சிறைபிடிக்கப்பட்ட படை வீரர்களை உள்நாட்டு ஈரானிய அரசு ஊடக சூழல்களிலும் சர்வதேச ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளிலும் ஒரே நேரத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பிரச்சார சொத்தாக மாற்றுகிறது. 100 படை வீரர்களை, அமெரிக்க வீரர்களை வெற்றிகரமாக சிறைப்பிடிப்பது ஈரான் அமெரிக்க இடையான இருதரப்பு வழித்தடங்களுக்கு அப்பால் இந்த மோதலை உடனடியாக சர்வதேசமயமாக்கும். இது நேச நாடுகளின் அரசாங்கங்கள், சர்வதேச மத்தியஸ்தர்கள் மற்றும் ஒருவேளை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் கூட பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக ஈடுபட நிற்பதும் என்பதும் ஈரானின் ஒரு நகர்வு. இருப்பினும்
அத்தகைய ஒரு சிறைப்பிடிப்பிற்கான செயல்பாட்டு தேவைகள் மிகவும் சவாலானவை என்றும், ஏனெனில் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்தையும் விரைவாக பதிலடி கொடுக்கக்கூடிய திறனும் கொண்டது என்பதால் உடனடி பலிவூட்டல் வசதியை முன்கூட்டியே நிலைநிறுத்தப்பட்ட வான்வழி ஆதரவுகளையும் பராமரிக்கிறது. இவற்றை ஒரே ஒரு நேரத்தில் அடக்கவோ அல்லது தவிர்க்கவோ என்பது ஒரு கடினமான காரியமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மொட்டாகியின் முந்தைய காக்தீவு சூழ்நிலையில் குறிப்பிட்டதை போல ஹெலிகாப்டர் மூலம் ஊடுருவலை பயன்படுத்தும் ஈரானின் அறிவிக்கப்பட்ட நோக்கம் எந்த ஒரு தரைப்படை குழுவும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை அடைவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஈரானிய சூழல் இறக்கை விமானங்களை குவைத் மற்றும் அமெரிக்காவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு வெளிப்படுத்திவிடும். ஈரானின் பதிலடி மற்றும் உள்நாட்டு அரசியல் பின்னடைவு ஆகிய இரண்டிற்கும் அஞ்சும் வளைகுடா அரசாங்கங்கள் இறுதியில் வாஷிங்டனை பிராந்தியம் முழுவதும் படைப்பலத்தை குறைக்கவோ அல்லது தள அமைப்புகளை மறுபரிசீலனை செய்யவோ தள்ளக்கூடும் என்ற கணக்கிடப்பட்ட அனுமானத்தின் அடிப்படையிலேயே இந்த அழுத்த பிரச்சாரம் அமைந்துள்ளது. இந்த 3 தளங்கள் மீதான ஈரானிய தாக்குதல் கூற்றுக்கள் குறிப்பாக ரேடார் அமைப்புகள், எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொடர்பு முனைகள் மற்றும் நிலைநிறுத்தப்பட்ட ஹிமாஸ் ராக்கெட் பீரங்கிகளை குறிவைத்துள்ளன. இது முழுமையான அழிவை நாடுவதை விட கட்டளை கட்டுப்பாடு மற்றும் நிலத்தன்மை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டமிட்ட இலக்கு நிர்ணயமாக பார்க்கப்படுகிறது. அலி அல் சேலமின் போக்குவரத்து திறனை சீர்குலைப்பது தெஹ்ரானுடனான ஒரு நீடித்த மோதலின் போது சுழற்சி முறையிலான நிலைநிறுத்தத்தை தொடர்வதற்கும் முன்னோக்கி நிலைநிறுத்தப்பட்ட பிரிவுகளுக்கு மீண்டும் பொருட்களை வழங்குவதற்கும் வளைகுடா பகுதிக்குள் கூடுதல் போர் சக்தியை விரைவாக அதிகரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறதா. ஆக எதுவானாலும் இதற்கு மாறாக தரை அல்லது நீர்நிலை படை சொத்துக்களின் நகர்வுகளை இல்லாமல் ஒரு தரைவழி மார்க்கமாக ஒரு ஊடுருவல் என்பது கொஞ்சம் இறுக்கமான கஷ்டமான காரியம் என்றாலும் அது குறித்து ஈரானின் இராணுவ மட்டங்களில் பரிசீலித்து வருவதாக சொல்லப்படுகிறது. தாக்குதல்கள் அதிகரிக்கும் போது சிறிய நாடான குவைத், எனவே குவைத்தை சுற்றி வளைச்சி அடிச்சு பிடிக்கலாம் என்று ஒரு கணக்கு ஈரான் போடுகிறது. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும். அது இன்று நாளை அல்ல. இந்த போர் தொடர்ச்சியாக ஈரான் மீது அமெரிக்கா தொடங்குமானால் ஏதோ ஒரு வகையில் இங்கு அமெரிக்க இராணுவத்தினர் ஒரு பணைய கைதியாக பிடிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக இருக்கின்றது. பார்ப்போம். தொடர்ச்சியான செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.